சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மே 4ஆம் தேதி காலை 6 மணி. பாவி மக்கள், இன்னைக்கு யார் ஜெயிக்கன்னு தெரியலையே. இந்த கட்சி பெருவாரியான வாக்குகள் பெற்று ஜெயித்து விட்டது. ஜெயிச்சிட்டா. இன்னைக்கு விடிஞ்சு விடியாமல காலையில 6 மணிக்கு போட்டு டிவி, ராத்திரி மணி 10 இன்னைக்கு ரிசல்ட் வந்தாச்சு. தேர்தல் ரிசல்ட் ஏதோ கட்சி ஜெயிச்சாச்சான். இன்னைக்கு பேசாம போய் படுங்கதே, மணி 10 டிவி ஆஃப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மர்மோல. சரி தேப்ப கொஞ்ச நேரம் பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு படுத்துருங்க. நான் போய் படுக்க போறேன். சரி மர்மோல. மே 9ஆம் தேதி காலை 10 மணி. பிரேக்கிங் நியூஸ். ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா இன்னும் சற்று நேரத்தில். முக்கிய செய்தி, ஆதரவு கொடுத்து விட்டார்கள். ஆட்சி அமைக்க போகிறார்கள். ஜெயிச்சிட்டா. மர்மோல, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஒரு 10 நிமிஷம் தான். இவர டிவி ஆஃப் பண்ணிட்டு என் பக்கத்துல ஏன் சொல்லிய பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். மே 14ஆம் தேதி காலை 9 மணி. பாவி மக்கள், இன்னைக்கு வரைக்கும் பரபரப்பு குறையாம என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னது இதெல்லாம்? மர்மோல, ஒரு 5 நிமிஷம் தான். மே 4ஆம் தேதி காலையில போட்டு டிவி அதுவோட ஓடிட்டு இருக்கு நிக்காம. மே 4ஆம் தேதி காலையில போட்டு டிவிக்கா தேர்தல் ரிசல்ட் பாக்குறது காட்டி அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அது போகல ஓடிட்டு கிடக்கு. நம்மளும் இங்கே தின்னுபிட்டு உருண்டிட்டு கிடக்கும். என் மர்ம வர ஒயாம சொல்லிட்டு போறா ஆஃப் பண்ணுங்கன்னு நம்மளும் கேட்காம பாத்துக்கிட்டே கிடக்கும். இன்னைக்கு மூஞ்ச பத்தியக்கா ஒரு மாதிரி கருத்தாப்புல வச்சு சொல்லிட்டு போறா. என்ன செல்ல தாயி, உன்னை எப்படியா நினைச்சிருந்தானே? உன் தைரியம் இவ்வளவு தானக்கும். உன் மர்ம மூஞ்ச கருத்தாங்க காண்டி டிவி ஆஃப் பண்ண சொல்லுதே. பாரு என்னெல்லாமோ நடக்கு. அதுதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டுட்டு கிடக்கான். இது கூட தெரியாம வீட்டுக்குள்ள சோத்து முட்டை மாதிரி சோத்து தின்னுட்டு படுத்து உறங்க சொல்லுதியாக்கா. எல்லாம் நாட்டு நடப்பெல்லாம் தெரியாண்டாமாக்கும். தெரியலன்னு வச்சுக்கியா நம்ம எப்படிதான் இருக்குது புத்திசாலியாட்டு சொல்லு. அதான் சொல்லுதேன், பேசாம கிரி. உன் மர்மா அப்படிதான் சொல்லிட்டு போவா. இன்னைக்கு கொஞ்ச நேரம் டிவியை பார்ப்போம். அண்ணா ஒரு பிரேக் நியூஸ் போட்டாச்சு, பாப்போம். போட்டுட்டு ஒரு வேளை சாயந்தரம் ஒரு அடி ஆப் பண்ணி போடுவோம். என்னக்கா இப்படி சொல்லிவிட்ட? நான் ஒன்னும் பயந்தாங்கொழி கிடையாது தெரியுமா. என் மருமகள் சொன்னதெல்லாம் நான் உங்க காதலே வாங்க மாட்டேன். நீ சொல்லுன்னு சரிதான்க்கா. நாட்டுல என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு உடச்சிட்டு கிடக்கா. நம்ம பார்த்தவனக்கா 4 விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுவும் சரிதான்க்கா, நீ சொல்லுதான் சரி. கொஞ்ச நேரம் பாப்போம். அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டேன். என் மருமக தானே, நான் பாத்துக்கிட்டேன், நான் பேசிக்கிட்டேன். ஏன் கோவத்துல வர? இது கோவப்படாம கொஞ்சமா செய்ய முடியும். 4 மணி என்னாச்சு? மே 4ஆம் தேதி காலையில 6 மணிக்கு போட்ட டிவி எப்பப்போ ஓடுது. இன்னைக்கு ஒரு நிக்காம ஓடிட்டு இருக்கு. என்ன கதையா விடுதா? ரொம்ப ஓவரா கதை விடாதானே. மே 4ஆம் தேதி போட்ட டிவி இன்னைக்கு மே 14ஆம் தேதி ஆகுது பாத்துக்க. சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு கிடக்காத. 4 மணி நான் என்ன பொய்ய சொல்லிட்டு இருக்கேன்? அது எப்படி? ராத்திரி தூங்கும் போது ஆஃப் பண்ணிருப்பேல்ல. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தானே, ராத்திரி போல படுக்கும் போது டிவி ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னதுக்கு ஒரே நிலை இல்லாம நின்று விட்டு அருமல நீ போய் படு, நான் ஆஃப் பண்ணிட்டு படுக்க ஒரு 10 நிமிஷம் தான் பாப்பேன்னு சொல்லிச்சு. சரி 3 நேரம் உட்காந்து பாத்துட்டு இருக்கவள நானும் என் பக்கத்துல போய் படுத்து தூங்கியாச்சு. கேளுங்க கதையா, விடிய டிவி ஓடி இருக்கு. கடவுளே, ஆஃப் பண்ணலான்னு போறேன். டக்கு பக்கம் அதால இருந்துச்சு எங்க மாமியா கிளவி. எந்திரிச்சு எம்மாடியா ஆஃப் பண்ணி போடாத, என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்குங்க அரசியல்ல அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிடுறது நிலையம் இல்லாம நின்று விட்டு அந்தால உடனே 5 நிமிஷம் ஆகல வெள்ளையம்ம கிளவி வந்தாச்சு, பஞ்சு பட்டி வந்தாச்சு. இப்படியே டெய்லி அந்த நியூஸ் போடுதான் பிரேக்கிங் நியூஸ் போடுதான். அது என்னாச்சோ இது என்னாச்சோ அம்மா அப்படியே சொல்லி எடுத்து இன்ன வரைக்கும் கடத்தியாச்சு. இருந்த இடத்துல சுவார கொண்டு கொடுக்கேன், தண்ணியை கொண்டு கொடுக்கேன், சாப்பாடு கொண்டு கொடுக்கேன், அதை கொண்டு கொடுக்கேன், இதை கொண்டு கொடுக்கேன். எல்லாத்தையும் தின்னுபிட்டு அங்கேயே கிடந்து உருண்டிட்டு அடங்கும். 3 ராத்திரியான டிவி ஆஃப் பண்ணிடாதுன்னு சொல்லி ஒரே ஒப்பரி. அதுல என் புருஷன் வேற சரி பாத்துட்டு பட்டுட்டு வயசான காலத்துல சரி எங்கேயாவது அங்கேயும் வெயில சுத்திட்டு கிடக்காம இருக்கும்ல அப்படின்னு சொல்லுதாரு. நீங்களே சொல்லுங்க 4 மணி இப்படி ஓடிட்டு இருந்த டிவி என்னத்துக்கு ஆகும்? டிவி அவ்வளவு ஒரு 5 நிமிஷம் பார்க்க விட மாட்டேங்குது. எம்மா என்ன பாடுபடுத்து தெரியுமா? நிம்மதியே இல்ல. 10-15 நாளா என்னைக்கே ரேஷன்ல வாங்கின கோதுமை அவளத்தி கழுவி காய போட்டிருக்கேன். சரி திருச்சம்னா 2 சப்பாத்தி போட்டுக்கலாம், 2 துவாசி சுட்டு தின்னுக்கலாம் அப்படின்னு எத்தேந்து காக்கா கொஞ்சம் விரட்டுங்கன்னு இருக்கேன். அதை கூட விரட்டுறதுக்கு இல்லாம அங்கனே கிடக்கு. காக்கா நான் வந்துட்டேன். ஆல்படி இதுல ஒரு கூத்த கேளுங்க. இந்த காக்கா எப்பவுமே சிங்கிளா வராது, கூட துணையோட தான் வரும். என்ன சின்ன சொல்லுத? ஆமா நாலுபடி நீங்க வேணா பாருங்களா. நானும் நம்பவே இல்லை. என் மாமியா கிளவிதான் சொல்லிச்சு, மர்மலா இப்படி இந்த காக்கா ஒத்தையில வராது, கூட துணையை தான் கூட்டிட்டு வரும்னு. அதுக்கப்புறம் தான் நானும் பார்த்தேன் 2-3 நாளா. பார்த்தா இந்த காக்கா எப்போ துணையோட தான் வரும். ஆமா இன்னொன்னு வந்துட்டேன். ஆச்சரியமா தான் இருக்கு. ஒண்ணு பிரியாம இருக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் போல இருக்கு. என் 4 மணி சும்மா இருங்க, விரட்டாதியா. அப்புறம் குத்து அள்ளி தின்னுட்டு இருக்கு, அதவே விரட்டாண்டங்க. விடுங்க 4 மணி. வேற எந்த காக்கா வந்தா கூட நான் விரட்டி விடுவேன். ஆனா இந்த 2 காக்கா வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாக்குறதுக்கே. அது போட்டு சாப்பிட்டு என்ன அப்படி கிலோ கணக்கிலே சாப்பிட்ற போது என்னத்தை கொஞ்சோண்டு சாப்பிடுவோம். அதுவும் நம்மள மாதிரி ஒரு உசுறு தானே. அதுகிட்ட இருக்க ஒற்றுமை ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தோன்னே எனக்கு அப்படி மனசே குளிர்ந்து போயிருது. அதான் சாப்பிட்டு போட்டு போற பக்க பார்த்தா அதுகளுக்கு சப்பாத்தியும் போட்டு சிக்கன் குருமா வச்சு கொடுத்துற போல இருக்க. வீட்டுல இருந்து சத்தம் வந்த மாதிரி இருக்கு. இதான் நடக்கும் எனக்கு தெரியும். அதான் சொன்னேன், நான் படிச்சு சொன்னேன். கேட்டீங்களா?
ரம்யா கிழவி கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன மர்மம் சொல்லுத? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே சீரியலை போட்டுட்டு அழுகியும் கொண்டாட்டமா கிடப்பில்ல. அதுக்கு ஒரு பெரிய எண்டு கார்டு போட்டாச்சு. உங்களாலதான் இன்னைக்கு ஒரு விடிவு கலவே வந்திருக்கு. 3 ரோசஸ் சூப்பர். எல்லாரையும் பாக்கிறதுக்கு கண்களா காட்சியா இருக்கு. என்னால சிரிப்பு அடக்க முடியல. சொன்னா 3 ரோசஸ் கோவப்பட்டுரும். அதுல வெள்ளை மக்கள் இருக்க வெளியில வந்து என்ன வெளுத்து விட வெளுத்து. அதான் அமைதியா இருந்தேன் இவ்வளவு நேரம். ஆல்படி இனி டிவியே வாங்கிடப்படாது. பால் காய்ப்பு வீட்டுக்கு போண்டமா. சரி டக்குன்னு போய் கிளம்பி ஓடியங்க. நானும் சேலையை கட்டு ஓடியாரேன். என்ன நாலுபடி பால் கைப்பு வீட்டுக்கு போனோம். சேலையை மாத்திர சின்ன பொண்ணு நீ என்ன ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படின்னு சொன்னியா. சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கியா. அதுவும் இல்லாம ஏன் ஒரு மாதிரி இருந்தாப்புல இருக்கியா. ஏன் எங்க அண்ணன் எதுவும் சண்டை போட்டாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. அவர் ஏன் சண்டை போட போறாரு? அப்போ நீங்க எங்க அண்ணன் அடிச்சு போட்டு வந்துட்டீங்களோ. வந்தவரை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ. புருஷனை அடிச்சிருச்சு போட்டமே அப்படின்னு. அட நீ வேற, உனக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். எதா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லுங்க. புஷ்பகண்ண கிளம்பி வரல. வந்த பிறகு தானே பால் கைப்பு வீட்டுக்கு போனோம். டைம் இருக்கு. சின்ன பொண்ணு அட்வைஸ் பண்ணதை பத்தி நீ என்ன நினைக்க? சும்மா இருங்க தாயே. இந்த காலத்துல எல்லாம் யாருக்குமே அட்வைஸ் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். ஏன் யாருக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணி நீங்க எதுவும் வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? அப்படிதான் போல இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, விக்கவும் முடியாம கக்கவும் முடியாம கிடக்கேன். ஏடி யாருக்கிட்டயும் அட்வைஸ் பண்ண? ஆல்படி என்னைக்குமே யாருக்கிட்டயும் அட்வைஸே பண்ண மாட்டேல. சும்மா கலகலன்னு பேசி காமெடி தான் பண்ணுவீங்க. ஆமா சும்மு, நான் என்னைக்குமே யாருக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஒரே காமெடி தான் பண்ணிட்டு கிடப்பேன். என்னத்தையும் அவனை சொல்லி எடுத்து சிரிச்சிட்டு கிடப்பேன். ஆனா அன்னைக்கு நீ என் யாரும் சரியில்லை போல இருக்கு. என் ஃப்ரெண்டு பள்ளிக்கூடத்துல கூட படிச்சவதான். அப்ப சீலா என்னவோ ஒரு டீ சொல்லி வெல்லா. சின்ன நான் தான் சொல்லியிருக்கேன்ல. அவளும் நானும் ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு. எதுனாலும் என்கிட்ட சொல்லுவா, நானும் அவட்ட சொல்லுவேன். அம்மா அவளுக்கு சடங்கு எடுத்தான்னு நான் போனோம்ல. ஆமா குடும்பத்தோட குதூகலமா போன வாரம் போயிட்டு தானே வந்திய. ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, சடங்குக்கு போன பத்தியா என் வாயை சொல்லணும் முதல்ல. ஆம்டி என் ஃப்ரெண்டு சீலா ரொம்ப வசதி வாய்ப்புல ஒண்ணு கிடையாது. நம்மளே மறந்தாக்கா என்னையே மறந்தா பாத்துக்கா. அவளுக்கு ஒரே ஒரு தம்பி. சரி தாய் மாமா கிட்ட அவன் தானக்கா செய்யணும். ஆமா நல்ல முடியாது உள்ளது தானே. எல்லா ஊர்லயும் உள்ள கதை தான். தாய் மாமா தான் அந்த சீரை செய்யணும். பட்டு எடுத்து கொடுக்கணும் சடங்குக்கு. அவ தம்பி கொஞ்சம் பிசினஸ்ல பண்ணி எடுத்து கொஞ்சம் நல்லதாக்கா இருந்தான். ஆனா இப்ப என்னன்னு தெரியல, ஒரு வருஷமா பிசினஸ்ல கொஞ்சம் அடி போல இருக்கு. பாவம் கொஞ்சம் கஷ்டப்படுதான் போல இருக்கு. சீலா என்ன சொல்லியிருக்கா அவ தம்பிட்ட, நான் ஒத்த மாவுல வச்சிருக்கேன், சடங்கு வர பெருசா எடுக்கேன், அதனால நீ பட்டு காரியங்களும் அது மாதிரி நல்ல சம்முன்னு எடுத்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பையனும் பாவம் அங்கேயும் கடனை வாங்கி எடுத்து பட்டு எடுத்து வந்திருக்கான். இவன் என்ன சொல்லியிருக்கா தம்பிக்காரன்ட்ட முதல்ல, இல்ல தம்பி என் புருஷன் வெளியில அவங்க பிள்ளைகள் எல்லாம் நிறைய இருக்கு. எல்லா பிள்ளைகளுக்கும் சடங்கு கழிக்கும் போது அவ தாய் மாமை கட்டு செய்யும் போது நல்ல பட்டெல்லாம் எடுத்து கொண்டு கொடுக்கதான் செய்வாவா. ஆனாலும் அதையும் மிச்சமா நீ நல்ல பட்டை எடுத்து கொண்டு வர கொடுக்கணும் பாத்துக்க. அப்பதான் என் நானும் கெத்து கட்ட முடியும். ஒரு 30,000 பட்டு எடுத்துட்டு வந்துரு என்ன அப்படின்னு இருக்கா. ஏன் பாவி மக்கா 30,000 மட்டும் சடங்கு பட்டு யாமட்டி இதெல்லாம் இது எதுக்கு அவசியமாட்டி? ஒரு கல்யாணத்தினால சரின்னு சொல்லலாம். அதே அதிகம் தான். அப்படி சொல்லுக்கா. நீ எடுத்த எடுப்புல சொல்லிட்டு பத்தியா. உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது. இவ என்னவோ மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைங்க மாதிரி தம்பி கரண்ட் எடுத்து சொல்லியிருக்கா. பாவம் அந்த பையன். அதுபடி பட்டு மட்டுமா வேற என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு? பட்டு முடி சாமானு பழங்கள் அது இதுன்னு எல்லாமே வாங்கணும்ல. 50,000 அந்த பையலுக்கு காலி. அந்த பையன் அதே கடன் வாங்கி தான் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கான். இந்த விஷயம் நமக்கு என்ன தெரியும்? சீலா என்கிட்ட போன்ல சொன்னா, வசந்தி என் தம்பி நல்ல பட்டு எடுத்து வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 19 சொல்லிட்டா. அடங்குக்கு முந்தின நாள் நைட்டே அங்க போனோம்ல சின்ன பொண்ணு. அப்பதான் எனக்கு விஷயமே தெரியும். அப்பதான் ராத்திரி போல சொன்னா. எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கும்போது, என் வசதி என் தம்பி 30,000 பட்டு எடுத்து வரேன் இருக்கான் அப்படி சொன்னா எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுட்டு அந்தால அடியேறுவா சும்மா இருக்க மாட்டானா. சரி நம்ம ஃப்ரெண்டு தானே சரின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல இருக்கிற மாதிரி எப்பவும் போல பேசுற மாதிரி வாயில கிடக்காம சொல்லிவிட்டேன். அதுவும் சரிதான் நாலுமடி. நம்ம எப்பவும் பேசக்கூடிய ஃப்ரெண்டு மனசு விட்டு பேசத்தானே செய்வான். அந்த மாதிரி நீங்க எதுவும் சொல்லிட்டீங்களோ? ஆமா சும்மு, நான் அதுல சொன்னேன் 30,000 பட்டா காணுமா சீலா அப்படின்னு. ஏற்கனவே பாவாமே தலைக்கு தண்ணி தூதுக்கு வேற 4,000 சுவாலி எடுத்துட்டு வந்திருக்கான். அன்னைக்கு தட்டு முட்டு சாமான செலவு வேற. இவர் இன்னைக்கு நீ சடங்கு வச்சிருக்க, அதுக்கு 30,000 பட்டுனா அதிகம் தானே. இது எதுக்கு உனக்கு அவசியமான்னு கேட்டேன். அந்தாலே ஒரு மாதிரி முழிச்சா. நானும் சும்மா தான் விளையாட்டுக்கு இப்படின்னு வரலாம் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அந்தாலே அது விட மாட்டேனா. வேற யாருன்னா வாய் திறக்க மாட்டேன். நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினைச்சு மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். சரி எதுக்கு போட்டு இப்படி 30,000 செலவழிக்க வீணாட்டு வம்பாட்டு ஒரு நாள் கொடுத்த போறோம் அந்த பட்டை. இதுல ஆரி ஒர்க் பிளவுஸ் வேற வச்சு தச்சிருக்கா மோவளுக்கு. அது 3,000. நான் சொன்னேன் கிட்ட மட்டும் 33,000 கிட்ட ஆச்சு துணி மட்டுமே. எல்லாரும் நம்ம இதுல ஒரு 5,000 ஒரு 10,000 வரைக்கும் வேணா எடுப்போம் சடங்கு பட்டு. அதுக்கு மிஞ்சி ஒரு ஆள் கூட எடுத்தது இல்ல. பேசாம பாவம் அந்த பையன்ட்ட நீ எதுக்கு வாங்கின, சும்மா இருந்திருக்க வேண்டியதானே, விலை குறைச்சி வாங்கியிருக்க வேண்டியதானே. உன் கூட பிறப்பு தானே சீலா, அவன் கஷ்டம் உனக்கு தெரியதானே செய்யும். போறவது இப்படி செலவு இழுத்து விடுது அப்படின்னு அந்த மூச்சே கட்டல. பேசாம அவங்களுக்குள்ள பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருந்தா. நான் பின்னியும் சும்மா இருக்க நான் வாங்கி வச்சுட்டு அந்த சொல்லுதேன் ஒரு 33,000 துணி செலவுக்கு பேசாம ஒரு 10,000 பட்டு எடுத்துட்டு மீதிக்கு ஒரு 2 கிராம் கூட வராது, ஒரு 1.5 கிராம்ல மோதிரமாவது செய்து போட்டா கூட உன் மவுளுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படியே நீ சொல்லப்படாதா. அவனாவது சரி அக்கா மவுளுக்கு ஏதாவது பிரயோஜனமா செஞ்சேன் அப்படின்னு மனசார செய்வாம்ல அப்படின்னு. இது தப்பா சின்னப்படி சொல்லு.
என்ன பொறுத்தளவுல இது தப்பு மாதிரி தெரியல. நீ கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. பாவம் தம்பி கஷ்டப்படுத்தாம்ல. சரி விலை குறைச்சி எடுத்தானா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சரி அப்படியே இருந்தாலும் செலவு பண்ணதா இருந்தா வீணா எதுக்கு துணியில போடணும், ஒரு மோதிரம் எடுத்து போட்டா பிரயோஜனமா இருக்குமேன்னு சொல்லியிருக்கீங்க. அட்வைஸும் சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஃப்ரெண்டு தானே, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல இருக்க சொன்னேம்மா. அதுக்கப்புறம் சடங்குக்கெல்லாம் நல்லதா ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தா, ஆனாலும் மூஞ்சி சரியில்லை. நான் இதெல்லாம் வித்திருப்பா யோசிக்கக்கூடிய ஆளும் கிடையாது. நான் நினைச்சுக்கிட்டேன் சரி சடங்குல எவ்வளவு வேலை இருந்து செஞ்சு எடுத்து டயர்டா இருப்பால, அதான் ஒரு மாதிரி மூஞ்சி சோகமா இருக்கா போல இருக்கு என்கிட்ட அப்படி நினைச்சுக்கிட்டேன். பறந்து விஷயம் எப்படி தெரிஞ்சு உனக்கு? நான் அந்த சடங்குலாம் முடிச்சு நல்லபடியா வீட்டுக்கு வந்தாச்சு. நீ காலையில தம்பி பண்ணி போன் அடிச்சு சொல்லுதா, ஏ வசந்திக்கா இப்படி இப்படி பிரச்சனை, நீங்க வந்த பிறகு எங்க மைனிகாரி உங்களை யாசிட்டு கிடக்கா அப்படின்னு. இது என்னதா இருக்கு? அதுக்கு பிறகு புரிஞ்சு சடங்கு போயிட்டு வந்து 2 நாள் கழிச்சு நான் போன் அடிக்கேன், அவ எடுக்கவே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அடிக்கேன், அப்புறம் கூடையில 1 நாள் அடிச்சிருக்கேன், அப்பவும் எடுக்கல. சரி ஏதோ வேலையா இருப்பா போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். விஷயம் எப்படி இருக்குன்னு அவ தம்பி பண்ணிட்டிக்காரி எனக்கு இன்னைக்கு போன் பண்ணி சொன்ன பிறகு தானே எனக்கு தெரியும். எல்லாம் கால கொடுமை நினைச்சுக்கிட்டேன். என்னத்த சொல்ல, அட 4 மணி இந்த காலத்துல எல்லாம் நம்ம சொந்தக்காரங்கள பந்தக்காரங்கள யாரா இருக்கட்டும், நம்ம தேவை இல்லாம அவசியம் இல்லாம மூக்க நுழைக்கப்படாது. அதெல்லாம் பழைய காலம். ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டா சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படின்னு டக்குன்னு கேட்டுக்கிடுவாங்க. அதுல ஏதாவது அவங்களுக்கு மனசு வருத்தம் இருந்தா கூட 2 நாள்ல வருத்தப்படுவாங்க, அப்புறம் 3 நாள் மறந்துடுவாங்க. ஆமாடி, இது மாதிரிலாம் பேசாம எடுக்காம இப்படி கோவத்துல எல்லாம் வித்திருப்பா இருக்க மாட்டாங்க. அதனால சொல்லுது யார் விசிலையும் தலையிடப்படாது இந்த காலத்துல எல்லாம். நம்ம போனோமா வந்தோமா நல்லபடியா பேசணுமா இருந்தோமா வச்சோமான்னு இருக்கணும். அவங்க சொன்னா அப்படின்னு கேட்டுக்கிட்டோமே தவிர வேற எந்த சஜஷனும் சொல்லப்படாது. சொல்ல போய் தான் பிரச்சனையே. அது சரிதான் சின்ன பொண்ணு, அந்த இது எனக்கு வரலையே பத்தியா. எனக்கு வெள்ளந்தியான மனசு என் மனசுல கிடக்காது. எது வரந்தாலும் பட்டு பட்டுன்னு சொல்லிடுறேன் பத்துக்க. நம்ம ஃப்ரெண்டு தானே நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு விஷயம் சீரியஸா கொண்டு விடுன்னு நினைக்கவே இல்லை பத்துக்க. ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. அட 4 மணி இதெல்லாம் கொடுங்க, எத்தனையோ இடத்துல இந்த மாதிரி தான் நடக்கு. இனிமே கவனமா இருந்துடுங்க. எம்மா போதுண்ட சாமி, யார் விஷயம் தலையிட மாட்டேன்னு என்ன கோபப்படாதியா. நான் ஒரு ஐடியா சொல்லுதேன். ஏதாவது வாயில கிடக்குது யார்ட்டையா சொல்லணும் போல தெரிஞ்சுனா பேசாம ஒரு கப் தண்ணி எடுத்து மடக்குன்னு குடிச்சு அப்படியே இறக்கிருங்க. அப்படி கிண்டல் சொல்ல நெசந்தா. நான் இந்த மாதிரி தான் ஏதாவது எனக்கு சொல்லணும் போல தோணுச்சு, யாருக்காவது அட்வைஸ் அப்படின்னு தெரிஞ்சாலே இப்பம்லாம் ஒரு கப் தண்ணி எடுத்து மடக்குன்னு குடிச்சிருவேன். அதோட எல்லாம் சொல்லி சுத்தம். அதுக்கப்புறம் கதையே வெளியில வராது வாயில இருந்து. சின்ன பொண்ணு, இதே ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணிருந்தேன். சரி வாங்க, பேசிட்டே இருந்தாலும் பேசிட்டே தான் இருப்போம். நான் ஸ்டாப் கொண்டாட்ட மாதிரி அது போக்குல போயிட்டே இருக்கும். அங்க பால் கைப்பு வீட்டுல நேராகி போனோம், அவ்வளவுதான். சாம்பார்ல ரசத்தை கோரி ஊத்திடுவான், மோர்ல தண்ணியை கோரி ஊத்திடுவான். அதுக்கப்புறம் 2 பாயசம் 1 பாயசம் ஆயிரும். அப்புறம் பப்படத்தை காணாது. அப்புறம் 5 கறியில 3 கறி தான் இருக்கும். 4 மணி எது எப்படி போனாலும் சரிதான். நமக்கு சோறு அவியல் சாம்பார் பாயசம் பப்படம் இதான் முக்கியம் அப்படிதானே? சரி ஆமாமா ஒத்துக்கிட்டேன், எனக்கு சுவார் தான் முக்கியம். வாங்க போவோம், நேராயிட்டு பால் கைப்பு வீட்டுக்கு. எங்க அக்காவையும் கூட்டு போயிடும் வாரேன்னா சேலை மாத்திட்டு இருக்கேன்னா. யாழினியை கூட்டு வரலையா? நான் வானு கூப்பிட்டேன். இல்லத்தே நான் வரலத்தே, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டா. சரிக்கா அப்ப கிளம்புவோம், வா போ எல்லாரும். இந்தாடா சில்லுன்னு சர்பத்து கேட்டேன் குடினா. ஏன்டா செல்லம் ஆளு அசந்தாப்புல இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமாய், நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா பாக்க ஆளு அப்படிதான் கேக்கு. ஏன் ஒரு மாதிரி ஆளு அசந்தாப்புல இருக்கேன்னு நானே எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா சொன்னா நாள் ஆயிட்டே இருக்கலாமாக்கா, 8 முடிஞ்சு 9 ஆகுதுல்ல, நாள் ஆக ஆக இப்படிதான் இருக்கும், ஆளு அசந்தாப்புல இருக்க மாதிரி இருக்கும், ஒண்ணு இல்ல அப்படின்னா. அப்போ பிரச்சனை இல்ல, பெரிய ஆள் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஒரு வாரத்துல சீவந்து எடுக்கணும், நீ நல்ல சாப்பிட்டு எடுத்துட்டு. எங்க மாமாய் சாப்பிட முடியுது? இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் கீஸ் அப்படிதான் குடிக்கவே தோணுது. சுவாரே உள்ள இறங்க மாட்டுக்கு. மாசம் ஆக ஆக ஒரு மாதிரி திட்டுமுட்டு அடிச்சாப்ல இருக்கு. 2 இட்லி கூட திங்க முடியல. சரி 2 இட்லி மொத்தமா திங்க முடியலன்னா ஒன்னோட தின்னு. அப்படியே சாப்பிடு, சாப்பிடாம இருக்கப்படாது. யாரு கதவு தட்டுதா? அந்த கீரைக்கார பாட்டிக்கு 10 ரூபாய் கொடுக்கணும் மாமாய், சில்லறை இல்லன்னு கொடுங்க, அவங்களா தான் இருக்குமா இருக்கும். ஏய் வா இல்ல என்ன அங்கே நின்னுட்ட? வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? 5 நாள் ஆள் அனக்கத்தையே காண முடியல. சங்கி உட்காரு. நான் ராதிகா, முதல்ல இத வாங்கிக்க. ஐயே எதுக்குக்கா இதெல்லாம்? எல்லாரும் அக்கம் பக்கத்துல மாசமா இருக்க பிள்ளைகளுக்கு பலகாரம் வாங்கி கொண்டு போய் பாப்பாங்க. இப்போலாம் எண்ணெயில பறிச்ச பண்டத்தெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் அம்மாவும் சொல்லிருக்காங்க. அத நான் பார்த்தேன். எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடு, பிள்ளை நல்லா ஹெல்த்தியா இருக்கும்ல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, இப்போ வரேன். பிள்ளைக்கு லீவ் விட்டாச்சுல, என் மாமியாரி உடனே என் புருஷனுக்கு போன் அடிச்சு பிள்ளைய கொண்டு உள்ள குடிச்சல இல்லங்க, நான் ஒரு 10 நாள் பார்க்கணும் பிள்ளைய அப்படின்னு. என்னவோ என் பிள்ளைக்கு மேல ஏதோ பாசம் இருக்க மாதிரி நடிச்சுட்டடப்பா. மத்த நாள் என்ன ஏதுன்னு ஒரு போன் அடிச்சு பிள்ளை எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டேங்கிறாதிகா. சரி என்னக்கா செய்ய, மாமியார்னாலே அப்படிதான். அது சரிதான், வீட்டுக்கு வீடு வாசப்படி. மாமியார்னா பின்ன சும்மையா இருப்பா? அதுல பிள்ளை விட்டு கூட போனா அதுல என்ன இரின்னா என்னவோ ரொம்ப பாசமா இருக்கலாம். நானும் ஏமாந்து வீட்டை மதுக்க சரி இருக்க சொல்லுதால 2 நாள் இருந்துட்டு போவோம் அப்படின்னு இருந்தேன். உடனே மறுநாள் கிளவி போன் அடிச்சு மொபகாரி எங்க வந்துருன்னு 2 மொபைல் வந்துட்டாள். உடனே பெட்டியை கட்டிட்டு. அப்போ உங்களுக்கு 2 மைனியாக்கா?
எனக்கு என்ன சொல்லனே தெரியல. அந்தல அப்படி இப்படின்னு சமாளிச்சு ஒரு வாரத்தை ஓட்டியாச்சு. அந்தல தான் பேசாம என் போக்குல ஊரை பார்த்து ஓடி வந்துட்டமா. என்னன்னு போங்க நாசமானு. ஆச்சரியங்க. ஒரேடியா கிடந்து சாக முடியாதுலக்க. நம்மள ஒத்தையில கிடந்து கூடமான ஒத்த செஞ்சா பரவாயில்ல. இது என்னன்னா ஒரே ஆள் தலையில எப்படி வேலையை கட்டுனா இதான பிரச்சனை ஆகுதே குடும்பங்கள்ல. ஆந்தலையும் புதுசு அஞ்சாறு கிளியிலிச்சே. மாவன நீர் என்னைக்கு கூப்பிட்டு பாரு உங்க அம்மா வீட்டுக்கு. இனிமே வந்துருவானா அப்படின்னு. மொபைல் இருக்கல. அந்த பிள்ளைகளோட கண்டிட்டு நாட்டு நடக்கல வரைய மாட்டேன்டா. சரி நின்னு தொலை. உனக்கு உங்க அப்பா புத்தி தான வரும் அப்படி சொல்லிட்டு ஆரிசி போட்டு அந்தல ஒரு வாரம் கழிச்சு வந்து கூப்பிடுன்னு சொல்லிட்டு எங்க அத்திரி சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் அடுத்த காரேரி. தங்கி நான் ரோஸ் மில்க் உனக்கு பிடிச்சது என்ன குடி? ஏ ராஜேஷ் தேங்க்ஸ். எனக்கு ரோஸ் மில்க்ல தர்பூசணி பழத்தை வெட்டி போட்டு குடிச்சாதான் பிடிக்கும். உனக்கு எப்படி தெரியும்? என்ன சங்கி இது கூட தெரியாதக்கோ. போன வருஷம் மே மாசம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதான் நீ நான் நம்ம காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம டூர் போனோம்ல ஊட்டிக்கு. ராஜேஷ் ஞாபகத்துட்டு நீ கூட ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு எல்லாரும் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டூர் போனமே ஊட்டி மலர் கண்காட்சிக்கு. மதுரை கிட்ட போகும்போது எல்லாரும் அடிக்க வெயிலுக்கு ஏதாவது குடிப்போன்னு குடிக்க போது நீ தானே சொன்ன இப்படி ரோஸ் மில்க்ல தர்பூசணி பழத்தை பொடி பொடியா நறுக்கி போட்டு குடிச்சோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீ வாங்கி 2 கப்பு குடிச்சேல்ல. அதை பார்த்துட்டு நானும் 2 கப்பு வாங்கி குடிச்சேன். ஆகா 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 என்ன ஒரு டேஸ்ட் என்ன ஒரு டேஸ்ட். வாவ் சூப்பர். உனக்கு எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு. நான் கூட பாதியே மறந்தே விட்டேன். நீ வேற உன் மாமியார் விட்டு விட்டு பேசணும்னு அப்படியே டென்ஷன் ஆயிட்ட. அப்படி ஜில்லுன்னு இது கூடி கூல் ஆயிருவ. என்னக்கா இருங்கக்கா சாப்பிட்டு எடுத்துட்டு போலாம். அதான் அடுத்த வாரம் சீவன் தானே அதுக்கு சாப்பிட்டுக்கலாம். சரி போயிட்டு ராதிகா. எனக்கு நாரையில் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. சரிக்கா ராஜேஷ் பாய். பாய் சங்கீதா. என்னடா சொல்லலாம் மூஞ்சி வடக்கு நீக்கி போது கோவமா இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ இப்பதானே புரியுது. என் தகரட்டப்பா வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்லாம எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டனே. ஆபீஸ்ல டூர் போறோம் அப்படின்னு போய் சொல்லி போட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட என் காலேஜ் மேட் எல்லாரும் சேர்ந்து அதுல சங்கீதம் உண்டு இல்ல எல்லாரும் சேர்ந்து டூர் போனோம் மே மாசம் ஊட்டிக்கு. நானே சொல்லிவிட்டேனே கடவுளே. அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் வெளியே போற மாதிரி. ஏ ராஜேஷ் முன்னெடுத்த கால பின்னெடுத்து வச்சிடாத. அவ்வளவுதான் தீர்த்து கட்டிடுவா. நேர போக்கா போயிரு. ஒரு 2 நாள் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல. உன் பொட்டாட்டி பயங்கர கோபத்துல இருக்கா. ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனா அவ்வளவுதான் செதுற தங்க மாதிரி செதறிடுவேன். பாருடா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போறேன்னு சொன்னா நீ விட மாட்டேன். அதுக்காண்டிதான் ஆபீஸ்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போறேன்னு ஒரு பொய்ய விட்டேன் பாத்துக்க. இப்போ நீ மாசமா இருக்க பிறகு நான் நல்லா திருந்திட்டேன்டா. இப்ப நான் பொய்யே சொல்லுது இல்ல உனக்கே தெரியும். ஹரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன் தான் இப்போ. ரொம்ப தேங்க்ஸ்டா. அப்ப இப்ப அடி இல்ல. செல்லக்குட்டி போய் ரெஸ்ட் எடுடா. மாமே பக்குவமா பால் பாயசம் வச்சு கொண்டு வரேன். அங்கெல்லாம் காட்சியை பார்க்க எனக்கு சிரிப்பா வருது. சிரிக்க தெரிஞ்சு அவ்வளவுதான். போதுமா போதுமா என் கழுத்துல விழக்கூடிய துண்டு இப்போ என் தலையில விழுந்துட்டு போதுமா உனக்கு? மக்கா இப்படி ஆகும் நினைக்கலையாட்டி. தேர்தல தோப்போச்சு இப்போ அது 2வது. என் மாமியா கிட்ட பெட்டு கட்டி இப்ப என் தலையில துண்டு போட்டு வச்சிட்டியே. இப்போ வீட்டு விட்டு சை பாத்தியா குழம்பிட்ட பாத்தியா. அவட்ட பெட்டு கட்டிருக்குன்னு சொன்னோன்னே வார்த்தையில கூட என்னெல்லாமோ குழப்பம் வருது. இந்த ரூமை விட்டு வெளியே போனேன்னு வச்சுக்க அவ்வளவுதான். கிழவி என்ன சாய்க்கிறதுக்கு ரெடியா இருக்கா. அவளுக்கு அடிமை வேலை பாக்குறதுக்குன்னு என்னையும் இப்ப இழுக்க போறா. அறியாத்தனமா முட்டாத்தனமா பெட்டு கட்டி போட்டோம் டீ. நாங்க 2 பேரும் நல்ல ஜாலியா உட்காந்து ஒரு நாள் பேசிருந்தோம்ல. அப்பதான் தெரியாதனமா அந்த மாதிரி வாய் விட்டுட்டோம் டீ. இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுல டீ. நீ ஜெயிச்சிருவ. உன் மாமியா மொட்டைய நம்ம 2 பேருக்கு வேலைக்காரி ஆக்கிடலாம்னு நினைச்சோம் டீ. ஆனா இப்படி ட்விஸ்ட் அடிக்கன்னு யாரு கண்டா? பாரு சொல்லுன்னு சொல்லி வருத்தப்பட்டு கிடத பேசாம உன் மாமா வீட்டுக்கு போ. இங்க ஒண்ணு இருக்கண்டா. என்னடி சொல்லுத இப்படி தெரிது பொண்ணு. உன் மாமா வீட்டுக்கு போன்னு சொன்னா எப்படி போவேன்? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு போவேன்? அவன் எப்படி என்ன ஏத்துவான்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பண்ணின வேலைக்கு உன்னை இந்த வீட்டுல வச்சிருந்தே அவ்வளவுதான். இந்த நீல மாதிரி இப்படி பேசுறேன் உங்க அம்மைய. இவ்வளவு நாள் உங்க அம்மா கூட இருந்திருக்கு. இன்னைக்கு நீ இப்படி சொல்லுத? மொட்டையிட்ட என்ன இழுத்து விட்டுருக்க பாத்தியா? மொட்டை எப்படான்னு காத்திருக்கா எனக்கு அடிச்சு திங்கிறதுக்கு. இன்னும் இருக்கான்னு பிடிச்சு கொண்டு என்ன கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்கா. நான் கோவப்படாம என்னக்க செய்வேன் சொல்லு? ஊருக்குள்ள ஏற்கனவே தோத்து போயிட்டேன்னு தலை கட்ட முடியாம நான் இருக்கேன். இதுல வீட்டுக்குள்ள வேற என்ன இந்த பாடுபடுத்தினா நான் என்னக்கா செய்வேன் சொல்லு? அதான் பேசாம எங்க அம்மைய எங்க அண்ணன் வீட்டுல கூட தள்ளிட்ட ஓத்துறல. ஆளா கொண்டு கூட மாட்டேன். நீனே பேரு. ஆமா
வாழதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அந்த மொட்டையை எதுக்கு இப்படி பெட்டு கட்டணும்னு. சரி விடு, அப்படி என்ன படாபடுத்துற போது இந்த மொட்டை. இக்கா உனக்கு தெரியாதுக்கா மொட்டையை பத்தி எனக்கு என்ன பாடுபடுத்திருக்க தெரியுமாக்கா? அது நினைச்சதான் பயமா இருக்கு. அம்மி அரைக்க விட்டுருவாக்கா, கை கால்லாம் அவ்வளவுதான் செத்த மாதிரி ஆயிருங்க. இது நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். என்ன பாடுபடுத்துவான்னு அவளுக்கே தெரியாதுக்கா, அந்த அளவுக்கு படாதபடுத்துவா. எங்க அம்மா மட்டும் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டானா நான் சொல்லிடுவேன், அது எங்க அம்மா இது உள்ள விஷயம். உங்களுக்கும் எங்க அம்மைக்கு நடந்த பேச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால நான் ஒண்ணும் உங்க ஆளுக்கு அடிமை ஒண்ணு கிடையாது. அப்படி ஏதாவது பேசி எடுத்து சமாளிச்சிருக்கா. நான் போக மாட்டேன் டி, அங்க அவன் ஏத்த மாட்டான் டி, நான் போகவே மாட்டேன். வயசான காலத்துல விரட்டாத, உங்க அம்மா இங்க இருக்கட்டு. நான் ஒரு ஐடியா சொல்லுதேன், முட்டிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி. என்ன வழிக்கா சொல்லுக்கா? உங்க மாமியாரு என்ன சொன்னாலும் சரி சரின்னு செய். ஊடையில ஒரு விஷயத்த நான் சொல்லுதேன், அதையும் சேர்த்து செய். அதுக்கப்புறம் நான் சொன்னது மட்டும் நீ அப்படியே செஞ்ச, அவ்வளவுதான். உன் மாமியாரு மொட்டை துண்டக்கான துணியை காணும் இந்த வீட்டு விட்டு ஓடி இருப்பாரு. சூப்பர்க்கா, எப்படிக்கா இப்படிலாம் யோசிக்க? ரூம் போட்டு யோசிப்பியக்கா. ஐடியா அதுவா வருது, மழை போல கொட்டு. உண்மையிலக்கா உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்துன்னு வச்சுக்கியா எங்கேயோ போயிடலாம்க்கா. மொட்டை சூப்பர் ஏக்கா. இதை நினைச்சு பார்த்தாலே என்ன சொல்லணும் எனக்கு தெரியலக்கா. இந்த வீட்டை விட்டு ஓட போறா சீக்கிரம் மொட்டை. நீலாம்பரி ஓடிப்ப, நீலாம்பரி மொட்டை தான் கூப்பிடுது, என்ன வேணும்னு கேளு. நீ ஓடவா செய்த? இனி பாரு உன் மாமியார் ஓட மாட்டா, நீ தான் வீட்டை விட்டு ஓட போற நான் சொன்ன ஐடியால. உள்ள வாங்கத்தே, வாங்க வாங்க. உங்க அம்மா உங்ககிட்ட பெட்டு கட்டியிருக்கான்னு கேள்விப்பட்டதே. அதாவது நான் தேர்தல தோத்துட்டோம்னா நாங்க 2 பேரும் உங்களுக்கு சேவை செய்யணும்னு. என்ன சேவத்தை செய்யணும் சொல்லுங்க, காத்து கிடக்கேனா? காஃபி வேணுமா இல்ல டீ வேணுமா, பூஸ்ட் வேணுமா இல்ல போன்விட்டா வேணுமா? சொல்லுங்க தே எத்தே, சொல்லுங்க தே. பிரியாணி வேணுமா இல்ல குஸ்கா வேணுமா? சொல்லுங்க தே எத்தே, சீக்கிரம் சொல்லுங்க தே. இதோட நீலாம்பரி கதை கந்தல். டவுன் பஸ் ஒன்னையும் காணலையே. இப்ப பஸ் வரக்கூடிய டைம் தான், அத கணக்குப்படி தான் வந்தேன். இருந்தாலும் பஸ்ஸே காணலையே. என்ன பண்ண? சரி 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோமே. ஐயோ இவரா? நல்ல வேளை நம்மள பாக்கல. ஒருவேளை பாத்துருந்தாருன்னா அவ்வளவுதான். ஏற்கனவே இருக்க பிரச்சனை எல்லாம் காணாதுன்னு இது வேற புது பிரச்சனையா வேற மாறிடும். நம்ம பஸ் வேற அங்கெல்லாம் நிக்கி, இப்ப எப்படி இவரை தாண்டி போவேன்? இனி வெயிட் பண்ணா சரிப்படாது, வெளியில போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட வேண்டியதான். எப்பாடி இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. நல்ல வேளை போயிட்டாரு. ஹாய் சொந்தங்களே, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மீனாவை கண்டுபிடிச்சாச்சு ஒரு விளையாட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அம்மா அஸ்மி ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.